ரீஸ்டார்ட். அகைன் நீங்க துவங்க போறீங்க. எப்படி துவங்க போறீங்கன்னா 1000 ரூபாய் வச்சுல, லட்சம் வச்சுல, 1 ரூபாய் வச்சு ஆரம்பிக்கணும். அந்த 1 ரூபாய் கூட இல்லையா, இந்த முழங்கால் மட்டும் போதும், அதுல இருந்து ஆரம்பிக்க போறோம், ஜீரோல இருந்து. ஸோ கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் உங்களை எப்படி நடுவேன்னு சொன்னாரு சொல்லுங்க? கர்த்தர் உங்களை செடியா நடுவாரு, நீங்க மரமா வளருவீங்க. கர்த்தர் உங்களை செடியா நடுறாரு, நீங்க மரமா வளர போறீங்க. ஸோ அவங்க மட்டும் கையை உயர்த்தி, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, நான் ஒரு புதிய துவக்கத்தை நான் ஆரம்பிக்க போறேன், சின்னதாக தான் ஆரம்பிக்க போறேன். அதான் எலிசாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, திருச்சபையில் உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களுக்காய், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உயர்த்தி இருக்கிற கரங்களுக்காய், அப்பா 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 ஸ்தோத்திரம்பா. இந்த கையோட உங்க கரம் இருக்கட்டும். யாபேச பார்த்து நீங்க சொன்னீங்கல்ல, யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டு, தேவரீர் தேவரீர் என்னோடு கூட இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சு. அதே போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு கையை உயர்த்தி கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தோடும் உங்க கரம் இருந்து ஆரம்பிக்கட்டும், துவங்கட்டும். ஆண்டவரே, இந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பரலோக தேவன் இவர்கள் கையிலே இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறீர். இவங்க வளரணும், இவங்க நிக்கணும். ஆமென் ஆமென். இந்த வருஷம் முடிச்சு போகிறதுக்குள்ள உங்க வருகை தாமதிச்சா, புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது குறைஞ்சது ஒரு 3 ஜெயத்தையாவது அவங்க பார்க்கணும், 3 ஜெயத்தையாவது அவங்க பார்க்கணும். ஜெயிச்சுதான் காலடி எடுத்து வைக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை நீ தருகிறதற்காய் நன்றி. ஆமென்.